ஆலயம் செல்வி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவு கோவில் சிற்பம், ஓவியம் இவற்றில் ஈடுபாடு உடையவர்கள் அவசியம் சென்று பார்க்க வேண்டிய ஒரு சிற்பங்கள் பற்றிய பதிவு மட்டுமல்ல, பல அதிசயங்களை கொண்ட ஒரு அற்புதமான கோவில் பற்றிய பதிவும் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். கர்நாடக ஆந்திர எல்லையில் பெங்களூரிலிருந்து புட்டபர்த்தி செல்லும் பாதையில் கோடிக்கொண்டாவிலிருந்து 16 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள லெபாக்ஷி வீரபத்திர சுவாமி கோவில் பற்றி தான் இன்னைக்கு நம்ம முழுவதுமாக பார்க்க போறோம். இது ஆந்திராவில் உள்ள அனந்தபூர் மாவட்டத்தில் உள்ள ஒரு பிரசித்தி பெற்ற புராதன தலமாகும். விஜயநகர சாம்ராஜ்யத்தின் எழுச்சியால் இந்து மதமும் கலைகளும் புத்துயிர் பெற்றன. அந்நிய படையெடுப்புகளை பற்றி அச்சமின்றி தென்னகமெங்கும் புதிய புதிய ஆலயங்கள் தோன்றின. அப்படி தோன்றிய ஒன்றுதான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்த்துட்டு இருக்க உலக புகழ்பெற்ற ஆந்திராவில் உள்ள லெபாக்ஷி வீரபத்திர சுவாமி ஆலயம். இந்த பிரசித்தி பெற்ற திருக்கோவில் ஆமை வடிவில் அமைந்த குன்றின் மேலே கட்டப்பட்டுள்ளது. குர்மாசைலா, அதாவது ஆமை குன்று என்ற குன்றின் மீது விஜயநகர கட்டிடக்கலை பாணியில் இக்கோவில் கட்டப்பட்டுள்ளது. இந்த மாபெரும் கோவிலில் அழகிய நெடிந்துயர்ந்த கோபுரங்கள், விமானங்கள், இன்னும் பல அழகிய சிற்பங்கள் அமைந்துள்ளன. இதை போனீங்கன்னா ஆந்திரால நாங்க சொன்ன இந்த வழித்தடத்தில் நீங்க செல்ல நேர்ந்தா நீங்க கட்டாயம் பார்க்க வேண்டிய ஒரு கோவில் தான் இது. இந்த கோவில் கிபி 1538 விஜயநகர பேரரசு ஆட்சியில் அரசர் அச்சுதராயரின் கஜானா பொறுப்பாளராக இருந்த விருப்பண்ணா லெபாக்ஷியில் ஒரு மாபெரும் சிவன் கோயிலை கட்ட எண்ணி அவர் கட்டினது தான் இந்த கோவில். கோவில் கட்டும் ஆர்வத்தில் அவர் அச்சுதராயரின் அனுமதியின்றி கஜானா முழுவதையும் காலி செய்து விட்டார். விஷயத்தை அறிந்து கடும் கோபம் கொண்ட அரசர் அச்சுதராயர் விருப்பண்ணாவின் கண்களை குருடாக்கும்படி உத்தரவிட்டு விட்டார். இதனால் வேதனை அடைந்த விருப்பண்ணா தானே தனது கண்களை தோண்டி பாறை மீது வீசி எறிந்து விட்டார். அதன் அடையாளமாக இன்றும் 2 கரும்புள்ளிகள் பாறையில் உள்ளது என்பது ஒரு ஐதீகம். இக்கோவிலில் சிவன் ஆக்ரோஷ வடிவமான வீரபத்திரர் வடிவத்தில் குடிகொண்டுள்ளார். இன்றும் இந்த கோவிலானது இந்திய கட்டிடக்கலையின் சிறப்பை எடுத்துரைக்கும் வரையில் ரொம்பவே கம்பீரமாக எழுந்து நிற்கிறது. இந்த இடத்தில்தான் சீதையை தூக்கிச் செல்லும் ராவணனோடு ஜடாயு போரிட்டு படுகாயமடைந்து விழுந்து கிடந்தார். ராம லட்சுமணர்கள் வந்து சீதையை பற்றிய செய்தியை ஜடாயுடமிருந்து அறிந்து கொண்டு ஜடாயுவுக்கு மோட்சம் அளித்த இடம் இது என்பது கூட ஒரு ஐதீகம். லே பக்ஷி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, பக்ஷியே எழுந்திரு, அதுதான் இதோட அர்த்தம். அப்படி லே பக்ஷி என சொன்னதால் இந்த ஊருக்கு லே பக்ஷி என்ற பெயர் வந்ததாக கூறப்படுகிறது. இங்கே பெரிய ஒரே கல்லாலான நந்தி சிலை இருக்கிறது. இந்த நந்தி பார்த்தீங்கன்னா 8.25 மீட்டர் நீளம், 4.60 மீட்டர் உயரம். அதாவது இது ரொம்ப பெருசா இருக்கும். நேரில் போனீங்கன்னா இவ்வளோ ஒரு அழகிய நந்தியை நம்ம வேற எங்கேயுமே பார்க்க முடியாது என்ற அளவுக்கு ரொம்ப பெரிய நந்தி சிலை இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு பெரிய 7 தலை நாகத்தின் சிலையும் கோவிலில் உள்ளது. கோவிலுக்கு வெளியே 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த பிரம்மாண்டமான நந்தி சிலை உள்ளது. உள்ளே பிரம்மாண்ட ஒற்றைக்கல் நாகலிங்கம், அதை தான் நம்ம படத்துலையும் வீடியோலையும் பார்த்துருப்பீங்க. இது 6 மீட்டர் உயரம் உள்ளது. இந்த 3 சுற்றுக்கள் கொண்ட பாம்பின் மீது லிங்கம் உள்ளது போல் சிற்பி அமைத்திருக்கிறார். அதன் மீது குடையாக விரித்த 7 தலை நாகம் உள்ளது. இதை செதுக்கிய சிற்பி தன் தாய் மதிய உணவு சமைப்பதற்குள் இந்த நாகத்தை செதுக்கி முடித்ததாக வரலாறு கூறுகிறது. இதுவும் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம். இக்கோவிலின் 3 பிரதான பகுதிகளாக நிருத்திய மண்டபம், கர்ப்பகிரகம், கல்யாண மண்டபம் ஆகியவை அமைந்துள்ளன. இவை முழுவதும் நுணுக்கமும் அழகும் கொஞ்சும் ஆளுயர சிற்பங்கள், ஓவியங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. இவற்றில் இந்த நாட்டிய மண்டபத்தில் தேவலோகி கன்னியர்களான ரம்பை, மேனகை, ஊர்வசி, திலோத்தமை ஆகியோரின் நாட்டிய சிற்பங்கள், பெண் தெய்வங்கள், ஓவிய கலைஞர்கள், சிற்பக் கலைஞர்கள், இக்கோவிலை கட்டியவர்களின் உருவங்கள், புராணங்கள், இராமாயண மகாபாரத காட்சிகள், சிவபெருமானின் பல்வேறு வடிவங்கள் போன்றவை இடம்பெற்றுள்ளன. இந்த கோவிலின் உட்கருவறையின் மேற்கூரையில் வீரபத்திரரின் பெரிய ஓவியம் ஒன்று காணப்படுகிறது. இது பார்த்தீங்கன்னா ஆசியாவிலேயே மிகப்பெரியது அப்படின்னு கருதப்படுகிறது. இக்கோவிலின் கருவறை சுவரிலும் கோவில் மண்டபங்களின் விதானங்களிலும் பார்த்தீங்கன்னா ஏராளமான ஓவியங்கள் வரையப்பட்டுள்ளன. சிவன் குறித்த ஓவியங்களும் மனுநீதி சோழனின் வாழ்க்கையை விளக்கும் வகையில் மனுநீதி சோழனின் மகன் கன்றுக்குட்டியை தேர்காலில் ஏற்றிக் கொள்ளுதல், பசு ஆராய்ச்சி மணியை அடித்தல்,
சோழன் வந்து விசாரித்தல், சோழன் தன் மகனை தேர்காலில் ஏற்றி கொல்லுதல், இப்படி அந்த முழு கதையும் கூட இங்க சிற்பங்களாக இருக்கிறது. சிவபெருமான் சோழனின் மகனையும் கன்றுக்குட்டியும் உயிர்ப்பித்தது கூட இங்க இருக்கிறது. இது எல்லாமே ஓவியங்களாக இங்க வரையப்பட்டுள்ளன. இங்குள்ள கல்யாண மண்டபத்தில், அதை வந்து லதா மண்டபம்னு சொல்றாங்க, அந்த மண்டபத்தில் சிவன் பார்வதியின் திருமணம் நடைபெற்றது என்று செவி வழி கதைகளில் கூறப்படுகிறது. நிறைவு பெறாமல் உள்ள இந்த மண்டபத்தில் ஒரே கல்லாலான 38 மாபெரும் தூண்கள் அமைந்துள்ளன. இக்கோவிலில் தொங்கும் தூண் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப பிரமிப்பை கொடுக்கும். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த தொங்கும் தூண் பார்த்தீங்கன்னா தரைப்பகுதியை தொடாமலேயே தொங்கிய நிலையில் செதுக்கப்பட்டுள்ளது. முன்பு பார்த்தீங்கன்னா இந்த தூணின் அடிப்புறத்தில் ஒரு துணியை நுழைத்து எடுக்க முடிந்தது அப்படின்னு சொன்னாங்க. அதை நாங்கள் போயிருந்தப்பவும் இங்கே இருக்க அன்பர்கள் அதை முயற்சி செஞ்சாங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போதே தெரியும், அந்த துணியை நான் அந்த தூணுக்கு அடியில் விட்டு எடுக்கும்போது ஒரு சின்ன இடத்தை தவிர மற்ற இடத்துல அந்த துணி ஈஸியாக தான் நுழைந்தது. அது தொங்கும் தூண் என்பதற்கு இதுவே ஒரு ஆதாரம். வரைகலை படிப்பவர்களின் சொர்க்கபுரியாக திகழ்வதும் இந்த லதா மண்டபம் தான். இந்தியாவில் தயாராகும் சேலைகளின் ஓரங்களில் வரையப்படும் வரைகலைகள் அனைத்துமே இங்கிருந்து தான் எடுக்கப்பட்டது. இங்கே தான் வந்து பயிற்சியை எடுத்துக்கிறாங்க. நாட்டிய மண்டபம் தான் லெபாக்ஷி ஆலயத்தின் கலை மையம். இது பார்த்தீங்கன்னா இந்த கோவிலில் இருக்க அற்புத சிற்பங்களை அப்படியே சுவரோவியங்களாகவும் வரைந்திருக்காங்க. அதையும் நம்ம பார்க்கலாம். நாட்டிய மண்டபத்தில் தலைமை தாங்குபவர் நடராஜர், திருச்சுற்றில் விநாயகர், ஆடும் அப்சரஸ், மத்தள நந்தி, தொங்கும் தூண், பார்வதி கல்யாணம், மணப்பெண் அலங்காரம் போன்ற சிற்பங்கள் எங்கும் காண கிடைக்காத ஒரு கலைநயத்துடன் இங்கே அமைந்திருக்கிறது. அதனால தான் நாங்கள் முதல்லயே சொன்னோம், கோவில் சிற்பம், ஓவியம் இவற்றில் ஈடுபாடு உடையவர்கள் அவசியம் சென்று பார்க்க வேண்டிய ஒரு புராதன மற்றும் பழமையான கோவில் தான் இந்த லெபாக்ஷியின் வீரபத்ர சுவாமி கோவில். இந்த பதிவை நீங்கள் பார்த்தது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சிற்பம், ஓவியம் இவற்றில் ஈடுபாடு உடைய உங்கள் நண்பர்கள் அல்லது உறவினர்கள் இருந்தால் அவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யுங்க. இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யறது மட்டும் இல்லாமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போதான் இப்படிப்பட்ட அபூர்வமான ஆச்சரியமான தகவல்கள் நாங்கள் உங்களுக்கு பதிவாக தரும்போது நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி, வாழ்க வளமுடன். இந்த பதிவு இத்துடன் முடிந்தாலும் இந்த கோவில் பார்த்தீங்கன்னா ஆந்திராவோட ரொம்ப உட்பகுதியில் இருக்குது. அதனால் நிறைய அன்பர்களால் போக முடியுமான்னு எங்களுக்கு தெரியல. அதற்காகவே நம்ம நேரில் போனால் எப்படி இருக்குமோ அப்படி வீடியோவை நாங்கள் ஷூட் செய்துள்ளோம். அதை உங்களுக்காக இப்போ இந்த பகுதியோட பிற்பகுதியாக வெறும் வீடியோவை உங்களுக்காக நாங்கள் ப்ளே செய்கிறோம். அதையும் நீங்கள் பார்த்து மகிழலாம். நன்றி.